ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல் கலை லைஃப் ஸ்டைல். இந்த வார சண்டே வந்து தைப்பூசம் வந்திருந்தது. அதை தான் நான் வந்து எப்படி வீட்டில் சாமி கும்பிட்டேன் அப்படிங்கிறத வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையிலே 5 மணிக்கே எழுந்துட்டேன். பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து வெத்தலை தீபம் போட்டு முருகருக்கு சாமி கும்பிடலாம் அப்படின்ட்டு அதுக்கு தேவையான ப்ரீ ப்ரிப்ரேஷன் எல்லாம் முன்னாடியே நான் வந்து செஞ்சு வச்சுட்டேன். விளக்கெல்லாம் க்ளீன் பண்ணுறது, அப்புறம் வீடு துடைக்கிறது, எல்லா க்ளீனிங் ஒர்க்கும் வந்து முன்னாடி நாளே செஞ்சு முடிச்சிட்டேன். ஏன்னா வந்து தைப்பூசம் அன்னைக்கு வந்து வீடு துடைக்கக்கூடாது அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதனால் காலையில் 5 மணிக்கு எழுந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நெய்வேத்தியத்துக்கு வந்து பால் காய வச்சு ஒரு கிளாஸ் வைக்கலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு பால் தான் காய வச்சுட்ருந்தேன். பால் காய வச்சுட்டு ஒரு கிளாஸ் ஊற்றி அதில் வந்து தேன் கலந்து சாமிக்கு வச்சு சாமி கும்பிட்லாம். அதுதான் காலையில் ஈஸியாகவுமே இருக்கும் எழுந்ததுமே அப்படின்ட்டு அதுக்கு பால் காய வச்சுட்டேன். காய வச்சுட்டு விளக்குக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு பூ கொஞ்சம் இருந்தது அதையும் வச்சு வெத்தலை 5 எடுத்து அகல் விளக்கு அது மேலே வச்சு சாமிக்கு வந்து வெத்தலை தீபம் போட்டேன். ரொம்ப திருப்தியாக இருந்தது காலையில் எழுந்து சாமி கும்பிட்டது. அவ்வளோ மனசுக்கு அமைதியாக இருந்தது. காலையிலேருந்து திருப்தியாக சாமி கும்பிட்டு முடிச்சிட்டேன். நான் சாமி கும்பிட்டு இருக்கும்போதே தம்பி எழுந்து வந்துட்டான். எழுந்து வந்து பார்த்துட்டு இருந்தான். அவனவே வீடியோ எடுக்கவும் சொல்லிட்டேன். ஆட்டி ஆட்டி தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தான் பாருங்கள். சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு மண்டே வந்து தம்பிக்கு எக்ஸாம் இருக்குது. அதனால கொஞ்சம் நேரம் உட்காந்து அவன் படிச்சுட்டு இருந்தான். அவனுக்கு சொல்லி கொடுத்துட்ருந்தேன். அதுக்கப்புறம் வந்து சாமிக்கு வந்து பூ வந்து இன்னும் கொஞ்சம் அறுத்து வைக்கலாம் அப்படின்ட்டு வந்து பக்கத்தில் இருக்க வீட்டான வந்து பூ நிறையா இருந்தது. அங்கே தான் பறிக்க போயிட்டேன். பாருங்கள், இது செம்பருத்தி கிடையாது, வேறு பூ தான். ஆனால் பார்க்க அழகாக இருந்தது. சரி, அதுதான் இருந்தது அங்கே நிறையா. அதவே பறித்து எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன். அப்புறம் இன்னொரு பூ இருந்தது. அது வந்து இங்கே வந்து கேரளாவில் இருக்கவங்கெல்லாம் இந்த பூவை தான் வந்து சாமிக்கு வைப்பாங்க. அந்த பூவையும் கொஞ்சம் பறித்து எடுத்துக்கினேன். காலையில் கிளைமேட் பாருங்கள், அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, சில்லுன்னு. இந்த பூ தான் அது. எல்லா கோயில்லையுமே இந்த பூ தான் யூஸ் பண்ணுறாங்க. இங்கே நம்ம ஊரில் வந்து வேறு பூ யூஸ் பண்ணுவோம். இங்கே இருக்க கோயிலில் எல்லாமே இந்த பூ தான் கொடுப்பாங்க. அதுவும் கொஞ்சம் பறித்து எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேன். நாங்கள் தங்கியிருக்க வீட்டு பக்கமே தான் இருக்குது. பக்கத்தில் இருக்க வீட்டில் தான் நிறைய செடி வச்சுருக்காங்க. அங்கேருந்து தான் பறிச்சிட்டு வந்தேன். சாமி ஃபோட்டோ எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் வச்சு வச்சுட்டேன். பார்க்கவே பாருங்கள், அவ்வளோ மங்களகரமாக இருக்குது. விளக்கெல்லாம் அப்படியே பளிச்சுன்னு அப்படியே இதில் எரியிற மாதிரியே இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது பார்க்கவே.
பொழுதும் வெடிஞ்சிருச்சு, பளிச்சுன்னு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பசங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கொடுத்தேன். தோசை, தேங்காய் சட்னி செஞ்சு கொடுத்தேன். அவங்க சாப்பிட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. ஈவினிங்காக தான் திரும்ப வந்து பால் பாயாசம் செஞ்சுருந்தேன், சாமிக்கு நெய்வேத்தியம் வைக்கலாம் அப்படின்ட்டு. சாயந்தரமும் திரும்ப சாமி கும்பிட்டு கோயிலுக்கு போகலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருந்தேன். ஜவ்வரிசி, சேமியா, பால் போட்டு பாயாசம் செஞ்சுருந்தேன். டேஸ்ட்டு சூப்பராக வந்திருந்தது. அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து வீட்டில் விளக்கேற்றி முடிச்சுட்டு நான், தம்பி, ஹஸ்பண்ட் 3 பேரும் வந்து கோயிலுக்கு கிளம்பிட்டோம். பாப்பா வந்து வரலன்ட்டா, சரின்ட்டு விட்டுட்டேன் அவளை. நாங்கள் இருக்க இடத்துலேருந்து ஒரு 10 மினிட்ஸ் வண்டியில் போனால் கோயில், முருகர் கோயிலே இருக்குது. அங்கே தான் போயிருந்தோம். ஹஸ்பண்ட் வேலை விட்டு வரத்துக்கே லேட் ஆகிடுச்சு. ஒரு 7:30 மணிக்கு அப்படி தான் கிளம்பணும். பாருங்கள், இருட்டாயிடுச்சு. வழி ஃபுல்லாக லைட்டெல்லாம் ஆன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பார்க்கவே சூப்பராக இருந்தது வழியெல்லாம். அவ்வளோதான், கோயில்கிட்ட வந்துட்டோம். காமாட்சி அம்மன் டெம்பிள் தான் இது பேர். முன்னாடி என்ட்ரன்ஸில் போட்டிருப்பாங்க. வந்து 4 பேருக்குமே அர்ச்சனை பண்ணுறதுக்கு வந்து டோக்கன் வாங்கிட்டோம். அர்ச்சனை பண்ணுறதுக்கு, அப்புறம் விளக்கு வைக்கிறதுக்கு எல்லா சாமிக்கும் வாங்கிட்டு போய் லைனாக 3 சாமி இருக்குது. காமாட்சி அம்மன், முருகர், விநாயகர் 3 இருக்குங்க. அதனால் 3த்துக்கும் தனித்தனியாக விளக்கு வச்சுட்டு முருகருக்கு வந்து அர்ச்சனை பண்ணிட்டோம். அன்றைக்கி தைப்பூசங்கிறதுனால. ஹஸ்பண்ட் வந்து ஒரு சாமிக்கு வந்து விளக்கு வச்சாங்க. நான் வந்து 2த்துக்கு வச்சேன். விளக்கெல்லாம் வச்சு முடிச்சுட்டு முருகருக்கு வந்து அர்ச்சனை பண்ணுறாரு ஐயர். நல்ல திருப்தியாக முருகர் வந்து சாமி கும்பிட்டு நல்லா சுற்றி பார்த்துட்டு கோயிலெல்லாம் அப்படியே அங்கே பிரசாதம் கொடுத்தாங்க. அங்கேயே உட்காந்து சாப்பிட்டுன்னு இருந்தோம். இது வந்து காமாட்சி அம்மன் இங்கே இருக்கிறது. முருகர் சாமி கும்பிட்டு அடுத்து காமாட்சி அம்மன். ஃபஸ்ட்டு விநாயகரை தான் கும்பிட்டோம், அடுத்து முருகர், அடுத்து காமாட்சி அம்மன். இப்படி 3த்தையுமே லைனாக கும்பிட்டு பிரசாதம் வாங்கி சாப்பிட்ணும். அங்கேயே உட்காந்துருந்தோம் கோயிலே ஒரு 1/2 அன் ஹவர் கிட்ட. கோயிலோட வியூ எப்படி இருக்குன்னு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும் கோயில். இது வந்து விநாயகர் கோயில். திருப்தியாக சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அன்றைக்கி வந்து பௌர்ணமி, நிலா பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பாய் காய்ஸ்.